வெல்கம் டு பிரீத்திஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஊரில் வந்து திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தா. சின்ன வயசில் வந்து நான் போனது லைக் நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் படிக்கும்போது இந்த கூத்து ஆடலும் பாடலும் என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ இன்வைட் பண்ணியிருந்தா வீட்டில் ஒரு வழியாக பெர்மிஷன் கேட்டு நான் வந்துட்டேன். ஸோ மேடம் வந்து இப்போ வந்துட்டு லிப்ஸ்டிக்கும் லைக் அண்ட் வந்து ஏதோ சொன்னான், லிப்ஸ்டிக்கும் ட்ரெஸ்ஸும் வந்து நைட்டில இருந்தா இப்படி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வர போயிருக்கா. ஸோ வந்ததுக்கப்புறம் அவள் வந்து சமைக்க போறா. ஸோ அதையுமே சேர்த்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி என்னென்ன சமைக்கிறா அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க. பிஃபோர் தட் நான் அன்றைக்கி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு என்ன ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காமிச்சிடுறேன். இது வந்து காட் செட்டு. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நான் வந்து மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் அதுவுமே நான் தான் கஸ்டமைஸ் பண்ணேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மறுநாள் திருவிழாவுக்கு போகிறதுக்காக நான் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வந்து குர்த்தி வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து நான் போன உடனே அவள் எனக்கு வந்து அந்த பிரிஞ்ச் ரைஸ் செஞ்சு கொடுத்தா. ஸோ அதோடைய ரெசிபி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே வந்து இருந்துச்சு அவுட்புட்டு. ஸோ அதையும் உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இதோடு சேர்த்து நான் எப்படி இந்த டைலரிங் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நான் சொல்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து அவள் சேர்த்துக்கிட்டா. ஸோ நார்மல் ஆயில் தான், அந்த ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். அண்ட் நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா பட்டை மசாலா, அண்ட் அது கூட வந்து அந்த சோம்பு இது எல்லாமே சேர்த்துக்கிட்டா. எக்ஸ்ட்ராவாக வந்து முந்திரி பயிர் வந்து சேர்த்துக்க சொன்னால், அதுவும் வந்து ஆப்ஷனல் தான் சொல்லியிருந்தா. ஸோ அதையுமே நாங்கள் வந்து சேர்த்துக்கிட்டோம். இன்பிட்வீன் நடுவில் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னோடய டைலரிங் டிப்ஸஸ்லாம் வந்து கொடுக்குறேன். ஸோ இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போனப்போ நிறைய சடல் போடுறது அது எல்லாமே பண்ணோம். ஸோ அதையுமே வந்து வீடியோஸில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோஸில் வந்து என்னென்ன திங்ஸ் போடுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிபி வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஆனியன் வந்து சேர்த்துக்கிறேன். ஆனியனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கூடவே வந்து சேர்ந்து அந்த சில்லிஸ் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து சேர்த்துக்கிட்டா. அந்த மிளகா வந்து நீட்டாக வெட்டி வச்சுருந்தா. அண்ட் அது கூடவே வந்துட்டு சால்ட் உப்பு வச்சுருந்தா. அந்த க்யூட்டாக இருந்துச்சு அந்த பாட் எல்லாமே, அந்த மண்ணில் செஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது கல்லுப்புக்கு தனியாக வச்சுருந்தாங்க, சால்ட் உப்புக்கு தனியாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதை போட்டுட்டு அந்த வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே சால்ட்டு போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகும், சீக்கிரமாக ஃப்ரை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சால்ட்டை வந்து மேலேயே போட்டுக்கிறாங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னால். ஸோ அவள் வந்து 1 வீக் கிட்டத்தட்ட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பா போல் அரைச்சி. ஸோ அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டால், அதாவது குட்டி ஸ்பூனாக இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்குமே சமைக்க தெரியாது, பட் இதெல்லாம் பார்க்கும்போது நான் கிட்ட இருந்து பார்த்ததுனால இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சு. நான் ஆஃப்டர் தட் அது வந்து வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ வந்து நல்லா இந்த புழிஞ்சி அதில் வந்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த ஜூஸ்லாம் இறங்கி நல்ல ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போடுறதுக்கும் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு போடுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவரில் சில விஷயங்கள் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த சமையல் கட்டு அடுப்பாங்கறலாம் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் அவள் சொல்லித்தர நான் செய்வேன், கற்றுப்பேன். சொல்லி கொடுத்தா ஓரளவுக்கு நான் வந்து கற்றுப்பேன். இப்போ இது வந்து நல்லா வந்து அந்த இது வதங்கின மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நீங்க வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அரிசி போட்டு அது தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு உப்பு போட்டு காரம் மசாலா எல்லாம் போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு சுவையான பிரியாணி ரெடி ஆகிடும். பொண்ணா பிறந்தா சமைச்சுதான் ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, கரெக்டா? ஆனா அது ஏன் நீங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு இது கூட தெரியல அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சீரியஸா சொல்றேன், ஒரு ஆணா பிறந்தா சமைக்க கூடாது, ஒரு பெண்ணா பிறந்தா சமைச்சுதான் ஆகணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. எது யாருக்கு வருதோ அதை அவங்க செய்யணும். சிம்ல வச்சுட்டு தின்ற போது அப்புறம் என் ஃப்ரெண்டு எனக்கு தீச்சிருவான். உங்களுக்கு சமையல் வரலன்னா உங்க ஹஸ்பண்ட சமைக்க சொல்லுங்க. நான் சொல்றேடி, உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை பார்க்க பிடிக்கலன்னா நீங்க வேலை பாருங்க, எல்லாமே காமன் தான். பெட்டர் ஐடியா. எது யாருக்கு வரலையோ அது வந்து அவங்க மாத்தி செஞ்சு ஒரு குடும்பம் வந்து அழகா ஓடும். நீங்க தான் சமைக்கணும், ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி போகணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஓகே, இப்ப வதங்கிடுச்சு. இப்ப என்ன பண்ணும், இன்னும் வதங்கணும். நல்லா எல்லாமே சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். நசுங்கு எல்லாமே முந்திரி பருப்புமா நசுங்குமா? முழு வெங்காயம்
இது குண்டான்ல தான் கிடக்குது. அது மட்டும் எப்படி தனியா நசுங்காம இருக்கும்? நம்ம இதை முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எங்க போறோம்? கோவிலுக்கு. சடல் பார்க்கவா? ஏதோ இவங்க ஊர்ல வந்து சடல் போடுவாங்களாம், பாக்கிறதுக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. லாரி இதெல்லாம் இழுப்பாங்க, வண்டி எல்லாம் இழுத்துட்டு போவாங்க. கொஞ்சம் மயக்கமா ஒரு சொன்னா அந்த பொண்ணு கேட்க மாட்டாங்க, முடியாது. அதுவே வதங்கி இருந்தா கொஞ்ச நேரம் விட்டா சிம்மில் வச்சல. இதுக்கப்புறம் இது நல்லா சாட்டை ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வந்து மசாலாஸ்லாம் அந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் இது வந்து சில்லி பவுடர், அதாவது மிளகாத்தூள் இல்லை காரப்பொடி, அதில் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டா. பட் காரம் எல்லாமே லாஸ்ட்டில் சூப்பராக வந்துச்சு. ஸோ அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அந்த மசாலாஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸில் இறங்குற அளவுக்கு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டீப்பான ஒரு விளாக்குள்ளே போகலாம். அதாவது டைலரிங் பற்றின விஷயத்தனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டா. அந்த தண்ணி எதுக்குன்னு கேட்டேன். கொஞ்சம் அந்த மசாலாலாம் வந்து கொதிச்சு ஒன்றோட ஒன்று இது பண்ணி அந்த காய்கறிக்குள்ளே போய் இறங்கணும், அதுக்காக தான் தண்ணி அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் நிறைய புதினா எடுத்து வச்சுருந்தா. புதினா அது வந்து ஒரு 1 பிளேட் ஃபுல்லாக வச்சுருந்தா அதில் ஒரு 1/4 பிளேட் அப்படியே போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டா. ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு வாட்டர் வந்து போட்டுக்கிட்டா. அப்படி எடுத்தா அப்படின்னு சொல்லி நான் அவட்ட கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னால், இந்த பவுலில் வந்து அவள் வந்து அரிசி எடுத்தனா அதில் 1.5 அந்த பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னால். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1.5 கப்பு ஊற்றுங்க, இல்லை நார்மல் அரிசியாக இருந்தால் 2 கப்பு ஊற்ற சொல்லியிருந்தா. ஸோ இதுதான் கால்குலேஷன். ஒரு இதுக்கு நீங்கள் 2 கிளாஸ், 1 கிளாஸ் ஆஃப் அரிசி எடுத்திங்கன்னா 2 கிளாஸ் ஆஃப் தண்ணி ஊற்றணும்னு சொன்னால். அதுக்கப்புறம் சோயா இருக்கு இல்லையா, அந்த சோயாவை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அண்ட் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வரணும். ஸோ இதுக்கு முன்னாடியே சோயாவை வந்து ஒரு இது தண்ணியில் வந்து நம்ம வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு புழிஞ்சு வச்சிடணும். ஸோ அந்த சோயாலாம் நல்லா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணால் போதும். ஸோ இது 2 மசாலா தான். மசாலா பார்க்க நிறைய இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தா பாஸ்மதி அரிசி எடுத்து போட்டுக்கிட்டா. அண்ட் போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா விசில் போட்டு மூடி வச்சிட்டா. அதுக்கப்புறமா தம் போட்டா. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ அந்த விசிலோடைய டியூரேஷன் மட்டும் எனக்கு சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் கரெக்டாக என்கிட்ட அவள் சொன்னது. அதுக்கப்புறம் தம் போடுறதுக்கு கீழே அடுப்பை பற்ற வச்சுட்டு அண்ட் தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு குக்கரை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சா. ஒரு அரிசி கூட உடையில, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் வைஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சால்ட்டு மட்டும் எனக்கு கம்மியாக இருந்துச்சு, மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சடல் போடுறதுக்காக போயிருந்தோம். ஸோ கம்மிங் டு தி பாயிண்ட், நான் எப்படி டைலரிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோஸில் வந்து சூப்பரான கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஊர் திருவிழா ஃபீல் உங்களுக்கு அப்படியே வரும். நீங்கள் வந்து கிளிப்பிங்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் என்னோடய டைலரிங் அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்கு டைலரிங் எப்போ கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா, நான் +1 படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அப்போ எங்கள் வீடு ரொம்ப ஓட்டு போட்ட வீடு மாதிரி இருக்கும். மந்த்லி 500 rupees கொடுத்து ஒரு அக்கா கிட்ட வந்து நான் வந்து டைலரிங் வந்து கற்றுக்கிட்டேன். அதாவது 11th லீவில் வந்து எல்லோரும் வீட்டில் சும்மா தானே இருப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 10th போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 11th வந்து போகிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஜாலியாக இருக்கும். எப்படின்னா, நம்ம இப்போ தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் முடித்தோம், அடுத்த ஒரு வருஷம் ஃப்ரீயாக இருக்கலாம். அண்ட் அதுக்கு அப்புறம் 12th வந்து நம்ம வந்துட்டு எப்படியும் வந்து மறுபடியும் போர்டு எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. பட் என்னுடைய ஒரு கேவலமான ஒரு நேரமாக என்னன்னு தெரியல, நான் 11th போகும்போது எங்களுக்கு 11th பப்ளிக் எக்ஸாமாக வச்சுட்டாங்க. 11th 12th ரெண்டுத்துக்குமே வந்து 600 வந்து மார்க்கை பிரித்து அண்ட் 2 வருஷத்தையுமே வந்துட்டு போர்டு எக்ஸாமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பிளான் பண்ணி போனேன் அப்படின்னா, 10th லீவ் முடிச்சுட்டு டைலரிங் கிளாஸ் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அண்ட் அதே வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணுவோம், என்னென்ன கிளாஸ்லாம் கற்றுக்க முடியுதோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு 1 month இருக்கும். அந்த 1 monthல நான் வந்து சுடிதார் கட்டிங், ப்ளவுஸ் கட்டிங், பாவாடை சட்டை இது எல்லாமே கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணவே கற்றுக்கிட்டேன். பட் ஆஃப்டர் 1 monthக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்துட்டு அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு.
பட் நான் அந்த அக்கா கிட்ட வந்து கிளாஸ் படிக்கும்போது அவங்க எனக்கு வந்துட்டு அவங்க ரெகுலராக வந்து செகண்ட்ஸில் வந்து எங்கே மிஷின் எடுப்பாங்களோ இல்லை அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்கே வந்து செகண்ட்ஸில் வந்து மிஷின் வந்து வாங்கி கொடுப்பாங்களோ அங்கேயே பேசி எனக்குமே ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மிஷினோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3000 rupees வந்துச்சு. அப்போது நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது காசு கொடுப்பாங்க அம்மா, அண்ட் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குற காசை நம்ம சேவ் பண்ணி வச்சு அந்த காசில் நம்ம வாங்குவில்ல, அந்த மணியை எடுத்து நான் அந்த மிஷினை வந்து வாங்கினேன். அங்கே நான் சேர்ந்ததுக்கே எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அந்த மிஷின் தான். ஸோ அந்த மிஷின் எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் போட்டுட்டேன். ஆனால் என்னால் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடைக்கல. ஏன்னா நம்ம வந்து காலையில் நான் வந்து ஸ்கூல் போவேன், ஈவினிங் டியூஷன் போவேன், அப்படியே வந்துடுவேன். பட் ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று, எனக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் நானே ஸ்டிச் பண்ணி போட்டுப்பேன். நம்மக்கிட்ட தான் மிஷின் இருக்குது இல்லையா, ஸோ நம்மளுக்கு சுடிதாரும் ஸ்டிச் பண்ண தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்ச நெக் எல்லாமே பா நெக், வி நெக், யூ நெக் இது மட்டும்தான். ஸோ அதையே நான் திருப்பி ரிப்பீட்டடாக வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணி போட்டுப்பேன். இதுதான் என்னுடைய காலேஜ் டைம் வந்து அவுட்ஃபிட்ஸு. பானைக்கு, வீனெக்கு, யூனெக்கு இது மட்டும்தான். அப்போ எனக்கு பேண்ட் கூடமே ஸ்டிச் பண்ண தெரியாது. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்துட்டு ஒரு லாவா மொபைல் வச்சுருந்தேன். அந்த லாவா மொபைல் தூக்கி போட்டுட்டு 11th 12th முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு புது மொபைல் வாங்கினேன். அதாவது காலேஜ் போகும்போது எல்லாருக்குமே புது மொபைல் வாங்கணும்னு ஒரு ஆசை வரலையா, அப்போது அந்த 2 வருஷம் அதாவது +1 +2ல் நான் சுமாராக தான் தைச்சிட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நானே நிறைய விஷயங்கள், நிறைய சாரீஸ் எல்லாம் கிழிச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்ட் நான் வந்துட்டு காலேஜ் எப்போ போனோனோ அப்போ என் கையில் மொபைல் வந்துச்சு. ஸோ எனக்கு மொபைல் வந்த உடனே நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே யூடியூப்பில் போயிட்டு எப்படிலாம் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நானே ஸ்டிச் பண்ணி போட்டுப்பேன். என் அக்காவுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி நானும் என் அக்காவுமே நிறைய விஷயங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மறுபடியும் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், 12th லீவ் விட்டாங்க இல்லையா, மறுபடியும் போயிட்டு அந்த அக்கா கிட்டே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த அக்கா கிட்டே போயிட்டு விட்டது எல்லாத்தையுமே மறுபடியும் வந்துட்டு நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணேன். அதாவது ப்ளவுஸு இது எல்லாமே வந்துட்டு திருப்பி அவங்க வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்களோ அந்த மெத்தடை எனக்கு வந்து டீச் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, எனக்கு தான் ஆல்ரெடி ஸ்டிச்சிங் தெரியும். இந்த 2 இயர்ஸாகவும் நான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி எனக்கு நல்லாவே பழகிடுச்சு. ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து காலேஜுக்கு வந்து மணி தேவைப்படும், ஓகேவா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வைப்போம், பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லுவோம்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வந்து பெரிய ஆன்ட்டிங்க கிட்ட இருந்து தான் நான் வந்து வாங்கினேன். அதாவது ரொம்ப பிரெஸ்ட் சைஸ் பெருசாக இருக்கவங்க இந்த மாதிரி ஆளுங்க கிட்டேருந்து நான் வாங்கி ஸ்டிச் பண்ணேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ அதே நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா சின்ன ப்ளவுசஸ்லாம் நம்ம ஈஸியாக வந்து வாங்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். பட் ஆனால் ஒரு ஆன்ட்டி மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, பக்கத்து வீடு தான், 50 rupees கொடுத்தாங்க, 50 ரூபா கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து ப்ளவுஸ் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்தேன். பட் நம்ம அது ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது குட்டி மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அந்த ப்ளவுஸுக்கு காசு கொடுக்கறதுக்கு மனசு வரல. ஆனால் பேசின அமௌண்ட்டு 50 ரூபா. ஸோ அந்த ப்ளவுஸோடைய அமௌண்ட் 50 ரூபாயாச்சும் வருதே, அந்த 50 ரூபாயை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பென் வாங்கலாம், ஒரு பேப்பர் வாங்கலாம், ஒரு நோட் வாங்கலாம், இந்த மாதிரி நான் கால்குலேட் பண்ணேன். பட் அவங்களுக்கு அது கொடுக்க கூட மனசு வரல. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து சுத்தமாக அந்த செட்டே ஆகலை, என்னோடய கிளாத்தே வீணாக போயிடுச்சு, சரி நீ ஏதோ சின்ன பொண்ணு தைக்கிறியே அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட கொடுத்தேன். சரி இப்படி ஆகிடுச்சு, இந்த துணியை நான் தூக்கி தான் போடணும், இதே ஸ்லாங்கில் தான் என்கிட்ட பேசினாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அவங்களுடைய ட்ரெஸ்ஸையுமே நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டோம், இதுக்கப்புறம் அவங்ககிட்ட காசு கேட்குறதும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு 2 days ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா தெருவில் வந்து போயிட்டு இருக்காங்க, எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட் தான் அவங்க, பார்த்தா அதே ப்ளவுஸை போட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு ப்ளவுஸு. எனக்கு தெரியல, எப்படி போடவே முடியாதுன்னு சொன்ன ஒரு ப்ளவுஸ் அவங்க போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா, ஷீ நோ வெரி வெல், இந்த பொண்ணு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இந்த பொண்ணுக்கிட்ட எப்படி பேசினா வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டாங்க. நானாக அப்போது அதை வந்து பெருசாக சண்டை போடலை, எதுவுமே பண்ணலை. என்னோடய கெரியரோடைய ஒரு ஸ்டார்டிங் விஷயமாக நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு 50 ரூபாய்க்கு இவ்வளோ சீப்பாக வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 50 ரூபாய்க்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்ற ஐ நோ மை வேல்யூ அண்ட் என்னோடய ஒர்க்கோட வேல்யூ எனக்கு தெரியும். நான் உங்ககிட்டயுமே அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது பேட் ஃபீட்பேக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டும் இல்லை, டில் தி பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் வரைக்குமே உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வர பேட் கமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. மேக்ஸிமம் பேட் கமெண்ட்ஸ் வராத அளவுக்கு நம்ம வந்து சரி பண்ணிக்க ட்ரை பண்ணணுமே தவிர்த்து கஸ்டமர்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணவே கூடாது. இந்த ஃபீல்டுன்னு இல்லை, பிஸ்னஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே. ஸோ சில கஸ்டமர்ஸ் நம்ம என்ன பண்ணாலுமே சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்கள விட்டுடுங்க. சாட்டிஸ்ஃபை பண்ண முடிகிற கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல பேர் எடுங்க. திருப்பி அவங்கள மறுபடியும் உங்ககிட்ட வர வச்சு உங்கள் பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 100 பேருக்கு உங்களுடைய
ப்ராடக்ட் பிடிக்குது, உங்களோட ஒர்க் பிடிக்குது அப்படின்னா 10 பேருக்கு பிடிக்காது. அது வந்து காமன், பிஸ்னஸில் எல்லாருக்குமே காமன் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு காலேஜுக்கு போனதுக்கப்புறம் மொபைல் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட டிசைன்ஸ், க்ராப் டாப்பு, அந்த மாதிரி சுடீஸு அண்ட் அம்பர்லா அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ கன்வர்ஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாரீ டு அனார்கலி. சரி, ஓகே, ஒரு குட்டி அழகான ஒரு விஷயத்த அவள் ஊரில் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு வந்துடுவோம். கடையில தான் வாங்க போறியா? ஏதோ கட்டி செலவு வாங்க வந்துக்கிறாங்க. எதுவும் வாங்க வந்து சும்மா கடையை காட்டாங்க. கடையை கடையில திருடின்னு போயிட போறாங்கன்னு நினைக்க போறாங்க. சாரி, இந்த காலத்துல வந்து இந்த மாதிரி கடையெல்லாம் பாக்குறதே கொஞ்சம் கஷ்டம். அழகா கியூட்டா வந்து ஒரு குட்டி கடை, பழைய காலத்துல வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி கடை வச்சிருப்பாங்க. குட்டி குட்டியா குச்சி மிட்டாயி அது இதுன்னு வச்சிருக்காங்க. செம கியூட்டா இருக்காங்க இந்த இடம் பாக்குறதுக்குள்ள. அப்படியே வந்து இங்க பாத்து எங்கடி இங்க சாணி போட்டு முழுகல. இப்படியே வா, இப்படி போ, இப்படி போ. இந்த வீட்டை காட்டுறி, அந்த வீடு போ. நம்ம வீடு தான், அந்த சைடு எதுல போ, இங்க போ, இந்த வீட்டை காட்டு. சாணி போட்டு முழுவதெல்லாம் நீங்க வந்து அந்த காலத்துல பாத்துருக்கீங்க. ஆனா சாணின்றது இப்ப வந்து இல்லாம போயிடுச்சு. கீழே பாருங்க. ஆனா சிமெண்ட் தரை தான், அந்த சிமெண்ட் தரையிலே வந்து சாணி பவுடர் ஆகுது. ஆமா, சாணி தான். சாணில லைட்டா சாணி போட்டு கலப்பா, சாணி போட்டு குழச்சி அது மேல கோலம் போட்டுருக்காங்க. நம்ம அந்த காலத்துல வந்து வைரஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக போடுவாங்க. ஆனா இப்ப யார் போடுறா? ஆனா அழகா இந்த ஸ்ட்ரீட்டே அழகா வச்சிருக்காங்க. எல்லா வீட்லயுமே வாசல்ல வந்து சாணி போட்டு மேல கோலம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த வீட்டு வாசலையும் போட்டு வச்சிருக்காங்க. இங்கே எடுத்து வச்சிருக்கான். நல்லா சாணி இங்க பாருங்க, ஓடி ஆறான் ஒருத்தவன் இங்க இருந்து. அந்த வீட்டு வாசல்ல அவங்க சண்டையா? சரி, நம்ம வேற வீட்டு வாசலுக்கு போய் என்ன பண்ண போற? கோலம், இந்த கோலம் தான் என் ஃப்ரெண்டு போட்ட கோலம். நான் போடல. இது வந்து என் ஃப்ரெண்டோட வீடு. செம்ம அழகா வந்து சாணி போட்டு முழுகி அழகா வந்து வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் வந்து அது இல்ல, போட்டானுங்க. இன்னும் சிறிது நேரத்தில் ஆடலும் பாடலும் ரீட்டாவை நாம் பார்க்க போகிறோம். நாங்க வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆடலும் பாடலும் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் என் லைஃப்ல வந்து ஆடலும் பாடலும் பார்க்க போறேன். அவ வந்து நிறைய டைம் பார்த்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டீ போட்டு குடிச்சிட்டு போய் பார்க்க. அண்ட் அவள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் சடல்லாம் முடிஞ்சுட்டு அப்புறம் ஆடலும் பாடலும் வச்சாங்க. ஆடலும் பாடலும் நான் போய் ஏன்டா பார்த்தேன்னு ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து கூத்துலாம் வைப்பாங்க இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட டேலண்ட்டை காமிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் அது பேர் கூத்தான், இது பேர் வந்து ஆடலும் பாடலுமா. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரியல. ஏன் சின்ன வயசில் நான் பார்த்ததுலாம் கூத்து தான். அவங்க பண்ணுறது ஃபன்னாகவே இருந்தாலும் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பட் கூத்தில் வந்துட்டு சில பேர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதாவது ப்ரொஃபஷ்னல் டான்சர்ஸ் மாதிரி ஆடுறாங்க. சில பேர் லைக் செக்ஸியாக மட்டும்தான் அந்த வீடியோஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் இருக்குது. ஈவன் அவங்களுக்கு டான்ஸ் கூட வரல. பட் அதுக்காக தான் ஆடலும் பாடலும் அப்படின்றது அந்த விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். சில விஷயங்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் அதை பார்க்குறாங்க அப்படின்னா தே ஆல்சோ லைக் தட், அதனால அது பண்ணுறாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரி, ஓகே, எல்லாருக்குமே ஹாப்பினா அது பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நானும் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்து விட்டோம் அப்படின்னா இந்த +2லேருந்து காலேஜ் போகும்போது நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கி என்னோடய காலேஜ் டைம்ஸ் எல்லாமே பண்ணேன். ஸோ அப்புறம் ப்ளவுசஸ் எனக்கு வந்து கிடைச்ச பெரிய கிஃப்ட்ஸ் அப்படின்னா என்னோடய காலேஜ் டீம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேவா, எனக்கு காலேஜில் கல்ச்சரல்ஸ் வர்றது, நிறைய டீமாக ஒன்றா ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆர்டர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டே பை டே என் லைஃப்பில் ஒரு டைம் ஆஃப் பீரியடில் நான் ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பண்ணதாக சரித்திரமே கிடையாது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது பார்லரில் ஒர்க் போயிருக்கேன். நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பார்லர்லேயும் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 பார்லரில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பாண்டிச்சேரியில் ஜெயா எம்போரியம்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு நான் வந்து சேல்ஸ் கேர்ளாக ஒர்க் பண்ணேன். நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
அண்ட் ஒரு ப்ரெஸ்ஸில் நான் வேலை செஞ்சேன். வீடு வீடாக போய் நான் வந்து ப்ரைடல் மேக்கப் பண்ணுவேன். வீடு வீடாக போயிட்டு மசாஜ் பண்ணுவேன். அதாவது லேடிஸ்க்கு பாடி மசாஜஸ், இந்த மாதிரி காலில் நரம்பு சுற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து விடுவேன். ஹெட் மசாஜ், மேனிக்யூர், பெடிக்யூர் இதெல்லாமே வந்து ஹோம் சர்வீசஸ் பண்ணுவேன். என்னால் என்ன வேலை பண்ண முடியுதோ நான் எப்பயுமே வந்து சும்மாவே இருக்க மாட்டேன். நான் எங்கேயாச்சும் ஓடிடுவேன். அது எனக்கு தெரியல, என்னோடய மைண்ட் அப்படியா இல்லை நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னோடய மேனுஃபேக்சரிங் அப்படியா எனக்கு தெரியல. எனி டைம் நான் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு மணி வந்து கையில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு இது. ஏன்னா மணி மேக்ஸ் மெனி திங். இந்த உலகத்திலே வந்து காசு தர ஒரு விஷயத்தை எந்த ஆளாலையும் யாராலையும் தரவே முடியாது. ஸோ அதனால் யாராக இருந்தாலுமே சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு, உங்கள் பேரண்ட்ஸை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பணம் சம்பாரித்து தான் ஆகணும். ஸோ அது மட்டும் லைஃப்பில் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து நான் வந்துட்டு காலேஜ் முடித்ததுக்கப்புறம் காலேஜ்லேருந்து பசங்கக்கிட்ட இருந்தெல்லாம் ஆர்டர்ஸ் வாங்கி எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அந்த மணியெல்லாம் வச்சு நான் வந்துட்டு என்னுடைய காலேஜ் ஃபீஸஸ் கட்டினேன். அண்ட் என்னோடய காலேஜில் படிக்கும்போது நான் ஒரு செயின் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அந்த செயினை நான் வந்து 2 டைம் அடமானம் வச்சு 3வது டைம் அதை நானே மீட்டேன். அது வந்து வாங்கின விலையை விட அதிகமாக போயிடுச்சு. அண்ட் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு டைம் நான் வந்து என் ஃபேமிலியே நான் வந்துட்டு அந்த ஏஜில் வந்துட்டு ஆம்பளை பசங்க, அதாவது வீட்டுக்கு ஒரு வாரிசுன்னு சொல்லக்கூடிய ஆண் வாரிசுகள் கூட எந்த ஒரு ஏஜில் தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் என்ன நினச்சா. இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா என்னோடய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பசங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. பொம்பளை பசங்கன்னா நம்ம அது வந்து பெற்றவங்களுக்கு எப்பயுமே பொம்பளை பசங்கன்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் எப்பயுமே சரி, ஆஃப்டர் மேரேஜ் நான் ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா கூட எனக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்கவே இருக்காது. ஐயோ நம்ம அம்மா அப்பாவை நம்ம பார்க்கலையே, நம்ம ஒரு பொண்ணாக பிறந்ததுனால நம்ம பார்க்கவே முடியலையே அப்படின்னு எனக்கு சத்தியமாக எந்த காலத்துலையுமே நான் வருத்தப்படவே மாட்டேன். பிகாஸ் நான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டேன். என்னுடைய ஏஜ், எனக்கு மெச்சூரிட்டின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே நான் அவங்களுக்காக தான் உழைச்சி கஷ்டப்படுறதுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு கில்ட்டினஸ் எப்பயுமே எனக்கு இருக்காது. பிகாஸ் நான் அவங்கள என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நான் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு எனக்கு கை கொடுத்தது இந்த டைலரிங் மிஷின். அண்ட் இன் பிட்வீனில் வந்து எனக்கு அந்த மேக்கப் கெரியர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. மேக்கப் அப்படின்றது என்னோடய லைஃப்பை வந்து டேர்னிங் பாயிண்ட், அதாவது என்னோடய லைஃபையே திருப்பி போட்ட ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து நான் தனியாக செப்பரேட்டாக நான் வந்து போடுறேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு ஆர்டர் கிடச்சிச்சுன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதில் ஒரு 4000 5000 கிடைக்கும். அந்த ஒரு மந்த்துக்கான ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கான ஒரு அமௌண்ட்டை நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இன் பிட்வீனில் நான் வந்துட்டு இந்த டைலரிங் பண்ணதுனால இதுலேருந்துமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும். அண்ட் மற்ற பொண்ணுங்க போகிற மாதிரி பீச்சு, பார்க்கு, சினிமா இந்த மாதிரி நான் எதுக்குமே போக மாட்டேன். ரேராக வந்து கேர்ள்ஸாக ட்ரிப் வந்து எங்கேயாச்சும் போனாக்கா அது கூட நான் போனது கிடையாது. நாங்கள் இருக்க ஏரியாலேயே வந்து நாங்கள் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒன்றா போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். பட் அதுவே ரொம்ப எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஏன்னா கேர்ள்ஸ் மட்டும் ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் படித்தா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்னோடய லைஃப்பை வந்துட்டு அம்மா அப்பாவுக்காக மட்டுமே சாக்ரிஃபைஸும் பண்ணது கிடையாது. மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க ஊரில் வந்து மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் நாங்கள் வந்து இங்கே இல்லாமல் வந்துட்டு முருகர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அபியுமே கிளம்பிட்டேன், நானும் கிளம்பிட்டேன். ஸோ நேற்று கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ் வந்து இதுதான். ஸோ காலர் நெக் வச்சு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அபிக்குமே சூப்பராக வந்திருக்கு. அபி சீக்கிரம் ஆடியா, இதான் அவளோட காஸ்டியூம். நல்லா இருக்கா? திரும்ப முதுகு காட்டு. பேக்ல வந்து ஹோலு, ஃப்ரண்ட்ல வந்து ஸ்கேலப் நெக்கு, கையில் வந்து பர்வ் ஸ்லீவ். எனக்கு வந்து கையில் வந்து இந்த மாதிரி குட்டிருக்கு. ஓகே போகலாமா? வெளில போயிட்டு இவங்களோட மர பசங்களாம் இருக்காங்க ஊரில், இவங்க மேலே தண்ணி ஊற்றுவாங்களாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஊற்ற மாட்டேன் பார்ப்போம். முகேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, நான் தான் முகேஷ். வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்க போகிறான். ஓகே பாய். அண்ட் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் நடுப்பழனி முருகர் கோயிலுக்கு போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சூப்பரான கிளிப்பிங்ஸ்லாம் எனக்கு மாட்டுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் 2 பேரும் போட்டிருக்க அவுட்ஃபிட்ஸ் வந்து நான் தான் கஸ்டமைஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் டைம்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய ஸ்டிச்சிங்லாம் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆர்டர் எனக்கு வந்து பல்காக கிடச்சிச்சு. அதாவது என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துலேயே நம்ம வந்து காஸ்டியூம் எடுத்து எல்லோரும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லாருக்கும் நம்மளே ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அதாவது நான் காலேஜுக்கும் போகணும், அவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணணும், அதுவும் 1 வீக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய ப்ரெஷர் போட்டு நான் வந்து
பகல் ஃபுல்லாக வந்துட்டு காலேஜ் போயிட்டு வந்து ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு அதை கொடுக்குற இதெல்லாம் முடிச்சுட்டு 10 o'clock மிஷினில் உட்காருவேன். விடிய காலையில் 4 மணி வரைக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அந்த 4 மணிலேருந்து 10 o'clock வரைக்கும் 10 o'clock இல்லை, ஒரு 6 o'clock வரைக்கும் தூங்குவேன். அதாவது ஒரு 2 hours தூங்குவேன், திருப்பி காலேஜ் போயிடுவேன். இந்த மாதிரி ரொட்டீனாக வந்து தூக்கமே இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் 1 week போனதுனால எனக்கு ஹெல்த் வந்து பயங்கரமாக ஸ்பாயில் ஆகி 1 month கிட்டத்தட்ட ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டேன். அப்போது நான் சம்பாரித்த அந்த 1 week சம்பாரித்த அந்த காசு வந்து எனக்கு ஒரே நொடியில் வந்து எப்படின்னா பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டுமே போயிடுச்சு. வெறும் பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு நான் அந்த 1 week ஏர்ன் பண்ண அமௌண்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் நம்மளுக்கு ஹெல்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம், தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என் லைஃப்பில் நான் இதை கோ த்ரூ பண்ணது. ஸோ ஆஃப்டர் தட் நான் காலேஜ்லாம் முடித்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த மொபைல்லேருந்து தான் நான் என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டேனே சொல்லலாம். நான் வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனிங் அப்படின்றது இப்போ தான் படிக்கிறேன். ஆனால் நான் வந்து டைலரிங் வந்து கற்றுக்கிட்டு இந்த மொபைல் எப்போ என் கைக்கு வந்துச்சோ அப்போவே நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன்னா அந்த விஷயத்தை அப்போவே நான் ஸ்டிச் பண்ணி பார்த்துருவேன். ஸோ அப்போது தான் எனக்கு நல்லா வந்துட்டு அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அந்த விஷயங்கள் நம்ம மைண்டில் வந்து நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு வீடியோவையும் பார்க்காம நம்மளே ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் வரும். ஸோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்டிச் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இதே மாதிரி நானே இந்த யூடியூப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நல்லது இருக்குது. ஆனால் நிறைய பேர் நல்லதை மட்டும் விட்டுட்டு கெட்டதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ கெட்ட விஷயங்களை விட்டுட்டு சோஷியல் மீடியாவிலேருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னால் மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து என்ன வேணால் பண்ண முடியும். எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே வந்துட்டு அதில் வந்து ஜெயிக்க முடியும். அதுக்கு சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த காலத்துலாம் வந்து டெக்னாலஜி கிடையாது. இப்போது வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 years வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் 2.5 years ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி டூரிசம் ஃபீல்டில் ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். இந்த 1 year நான் ஒர்க் பண்ணும்போது சைட் பை சைட் வந்து ப்ரைடல் மேக்கப்பும் அண்ட் ஸ்டிச்சிங்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆஃபீஸ்லேயுமே நான் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து ஸ்டிச் பண்ணி அண்டு ஒர்க்குக்கும் போயிட்டு விலாக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போவும் எனக்கு ப்ரெஷர் ஆகி நான் ஆஃபீஸ்லேயுமே ஒரு டைம் மயக்கம் போட்டு விழுந்து அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் தான் நான் ரிலீவ் ஆகி ஓகே இதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த்து தான் முக்கியம், இந்த வயசில் நம்ம இவ்வளோ கஷ்டப்படவே கூடாதுன்னு சொல்லி நானே என்னுடைய மைண்டை வந்து சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்தேன். ஆஃப்டர் தட் தான் வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பணம் அப்புறம் என்கிட்ட இருந்த கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட்டில் நான் இருக்க இடம் அதாவது பாண்டிச்சேரியிலே வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ நான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்ருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் ஃபேஷன் டிசைனிங் போனது வேஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் தான் அங்கே சொல்லித்தராங்க. ஏன்னா நான் தான் முன்னாடியே வந்து 3 years அண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஒரு 5 to 6 years கிட்டத்தட்ட நான் வந்து யூடியூப்லேயே எல்லாத்தையுமே என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபேஷன் டிசைனிங் போனேன். இப்போ சொல்லிக் கொடுத்த வரைக்குமே எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அண்ட் ஃப்யூச்சரில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.